சார்லி கிர்க் இந்த பெயர் இன்று உலகத்தையே தன் பக்கமாய் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அப்படி என்ன பெரிய காரியத்தை இந்த சார்லி சாதித்து விட்டார் என்று பார்க்கும்போது, அவர் கிறிஸ்துவுக்குள் இரத்த சாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்தவராயிருக்கிறார். இரத்த சாட்சி என்பது என்ன? தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாயிருந்து தான் அதை முதலாவது கடைபிடித்து தன்னை சார்ந்தவர்களையும் கடைபிடிக்க வைத்து, அந்த கொள்கைக்கு ஒரு முரண்பாடு வரும்போது, எதிர்ப்பு வரும்போது அதற்காக தன் ஜீவனை கொடுப்பது தான் இரத்த சாட்சி என்பது. அப்படியே சார்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடந்து அதை மற்றவர்களுக்கும் போதித்து பின்பற்ற வைத்து, அந்த கட்டளைகளை மீறினவர்கள் அவரை எதிர்த்தபோது சற்றும் பயப்படாமல் அஞ்சாமல் துணிந்து எதிர்த்து நின்று அந்த கொள்கைகளுக்காக அந்த கொள்கையின் விரோதிகளால் உண்டான ஆபத்தில் தன் ஜீவனையே கொடுத்தவர்தான் இந்த சார்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாலிப நாட்களிலே எப்படியும் வாழலாம் என்கின்ற இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதத்தினுடைய கட்டளைகளை பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை உலகத்துக்கு பறைசாற்றின அருமையான இரத்த சாட்சி இந்த சார்லி கிர்க் என்பவராயிருக்கிறார். இவர் இந்த நாட்களிலே வேதம் உண்மை என்பதற்கும், வேதத்தின் தேவனே மெய்யான தேவன் என்பதற்கும், வேதத்தின் கட்டளைகளை கற்பனைகளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கடைபிடிக்க முடியும் என்றும், இந்த கடைசி நாட்களில் அது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமான ஒன்று என்றும் தன்னுடைய பிரசங்கத்தினால் பறைசாற்றினவர். இவர் நடத்தின நூற்றுக்கணக்கான உரையாடல்களிலே, வாக்குவாதங்களிலே இவரை இதுவரை யாரும் ஜெயித்ததில்லை என்பது இவருடைய சிறப்பு. இவர் முழுக்க முழுக்க முதலாளி தத்துவத்தை சார்ந்தவர் அல்லது வலதுசாரியை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவருக்கு பொருத்தமான பெயர் இவர் தேவனுடைய பிள்ளை என்பதே. காரணம், தேவனுடைய கொள்கைகளை இந்த காலத்தில் கடைபிடிக்க முடியுமா, தேவனுடைய கொள்கைகளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு இரத்த சாட்சியாக அவர் இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே பிசாசினால் இந்த உலகத்தில் வந்த பலதர திருமணங்கள், ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம், கருக்கலைப்பு, சுய புணர்ச்சி, இப்படி அநேகப்பட்ட பாவங்களை, வேதத்துக்கு முரணான பாவங்களை எதிர்த்து நின்று கூக்குரலிட்டு அந்த பாவங்களின் சட்டங்களை வேறறுத்து போட்ட ஒரு தைரியமிக்க தேவ மனுஷன் என்று இவரை நாம் அடையாளம் காட்டலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் கடவுள் என்று ஒருவர் இல்லை. பரிசுத்த வேதாகமம் என்பது சுத்த பொய். பரிசுத்த வேதாகமத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இனி இந்த உலகத்தில் எடுபடாது, பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற சாத்தானுடைய மாயையை தவிடுபடியாக்கி, நம்மை படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த கட்டளைகளும் இந்த கற்பனைகளும் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும். இந்த பரிசுத்த வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியதினால்தான் இன்றைக்கு சார்லி அவருடைய மரணத்தை உலகமே பேசி கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக இரத்தம் சிந்தி முதல் இரத்த சாட்சியை மரித்தார். அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து அவருடைய வழியில் நடந்து மரணத்தை சந்தித்தவர்களை அவர் தம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். சார்லியை தன்னுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் உயிரோடு இருக்கும் நாளில் சம்பவிக்குமானால் இந்த சார்லியை தன்னோடு கூட அழைத்து வர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்து நாம் மரணத்தை சந்திப்போம் என்றால் நாம் இளைப்பால் ஸ்தலத்திலே அந்த சார்லியை சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடித்து இந்த உலகத்தில்
அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விதைத்து சார்லி நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு முன்மாதிரியாய் அவரை வைத்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். ஆமேன்.